நீதிபதி இப்படியே கூட ஒரு உத்தரவு போட்டிருக்கலாம். இந்த 1 மாசத்துக்குள்ள விளக்கு ஏற்றணும், 1 மாசம் வரைக்கும் விளக்கு ஏற்றுறதுக்கு உரிமை இருக்கு, அதனால சீக்கிரமா விளக்கு ஏற்றுறதுக்கான நடவடிக்கை எடுங்க, எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க, கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், திரு சூர்யா வந்து 23வது பேரா வந்து கோட் பண்ணாரு. அந்த பேராவை பத்தி தான் நான் சொன்னேன். CISF does not have police function, அவங்களுக்கு கிடையாது. அப்ப CISF வந்து நீதிமன்றத்தை காவல் காக்கிறதுக்கு இருக்கவங்கள ரொம்ப பட்டவர்த்தனமா சொல்றதுன்னா அவங்களை இவர்களுடைய பாதுகாவலர்களா அனுப்பியிருக்காங்க, பாதுகாவலர்களாக அடியாட்களாக அனுப்பியிருக்காங்க. அப்படி அனுப்புறதுக்கு நீதிபதிக்கு உரிமை இருக்கா? இல்ல அடியாட்கள் சரியான வார்த்தை, எந்த தவறும் கிடையாது. இல்ல அடியாட்கள் சரியான வார்த்தை, அரசு இதை அமல்படுத்துவதற்கு தயார் இல்லைன்றப்போ நீதிமன்றத்துக்கிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கு? பேச விடுங்க, என்னை பேச விடுங்க, என்னை பேச. சுப்ரீம் கோர்ட் நீதிமன்ற தலைமை நீதிபதியா நீங்க வந்து அரசு ஒத்துழைக்கலன்னு சொல்றீங்களே, அரசுன்னு யார் அடிப்படையா சொன்னீங்க? SP ஒத்துழைக்கலையா? நீங்க DIG பேசுனீங்களா? IG பேசுனீங்களா? நீதிபதி யார்கிட்ட வேணாலும் பேச முடியும், ரிட்டர்ன் ஆர்டர் கொடுக்க முடியும். யார்கிட்ட பேசுனாங்க? நான் என்ன சொல்றேன், இந்த தீர்ப்புல வந்து பல விஷயங்கள் வந்து ஒப்பேக்கா இருக்கு, தெளிவு இல்லை. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீதிபதியை விமர்சித்தால் அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், ஆனால் தீர்ப்புகள் விமர்சிக்கப்பட முடியும் சட்டப்படி. அதைத்தான் நான் விமர்சிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல உள்ள என்னென்ன ஒபேக்னஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் சொல்றேன். இந்த 1 மாசம் பத்தி ஏற்கனவே சொல்றேன், இவ்வளவு அவசரம் ஏன் அப்படிங்கிற கேள்வியை தான் எழுப்பினேன். 1ஆம் தேதி நான் ஆர்டர் போட்டு அந்த ஆர்டர் வந்து சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஜட்ஜி திரு சுவாமிநாதன் வந்து சொல்லியிருக்காரு. மாவட்ட ஆட்சி எல்லாருக்கும் போய் சேர்ந்ததுன்னு எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. இவங்க இந்த ஆர்டர் எப்படி சர்வ் பண்ணாங்க? ஏன்னா இது மாதிரி ஒரு சூழ்நிலையை நாங்க மீட் பண்ணியிருக்கோம் வெஸ்ட் பெங்கால்ல. ஒரு ஆர்டர் வந்து கலெக்டருடைய ஆபீஸ்ல வந்து 12 ஃபேக்ஸ் மிஷின் இருக்கு. ஜல்பைகுரிங்கிற மாவட்டத்தோட கலெக்டருடைய ஆபீஸ்ல 12 ஃபேக்ஸ் மிஷின் இருந்து இது ஒரு ஃபேக்ஸ் மிஷினுக்கு வந்து அனுப்புனாங்க நீதித்துறையில இருந்து. அனுப்பிட்டு இட் ஹஸ் பீன் சர்வ்ட் பண்ணாங்க. அது யாரோ ஒரு டெப்டி கலெக்டருடைய லா அண்ட் ஆர்டருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு டெப்டி கலெக்டர் இருந்த ஃபேக்ஸ் மிஷின். அவர் அதை மறுநாள் தான் பார்ப்பார், அவருக்கு எந்த அவசரமும் இல்லை அதை பார்க்கணும்னு சொல்லி. அதனால முதல்ல இதுல சில விதமான சந்தேகங்கள் எழுவது தவிர்க்க முடியாதா இருக்கு. எப்படி சர்வ் பண்ணாங்க இந்த ஆர்டரை? அடுத்து என்ன சொல்றாங்க, நான் ஆர்டர் சர்வ் பண்ணா அதுக்கப்புறம் வந்து யாரும் ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வழக்கமா வந்து நிர்வாகத்துக்கு வந்து டே டு டே ப்ராப்ளம்ஸ் வந்து எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், எல்லா பிரச்சனையும் பார்க்க வேண்டியது நிர்வாகத்துடைய கடமை. அப்ப இப்படி ஒரு ஆர்டர் வந்ததுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உடனடியா வந்து இவற்றை வந்து கவர்மெண்ட் ப்ளீடர்கிட்ட அல்லது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட வந்து கலெக்டர் வந்து அனுப்பி வைப்பாரு. அனுப்பி அவர் வந்து அதனுடைய இன்டென்சிட்டியை பொறுத்து இது சாலிசிட்டர் அட்வொகேட் ஜெனரலே வர வேண்டியிருக்கா, அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் வரவேற்கா, இதெல்லாம் பார்த்து அங்க வந்து அப்ரோச் பண்ணோம். இதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்குள்ள நடக்கிற வேலை கிடையாது. அவ்வளவு அவசரப்பட்டு இதுல செய்யணும்னு எந்த விதமான காரணமும் கிடையாது.